நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரவி வந்து முத்துவுக்கு கால் பண்ணுறாப்புல. முத்து அங்கங்கேயும் தேடி பார்த்தேன், மீனாவை காணும்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ரவிக்கிட்ட சொல்கிறாப்புல. ரவி உடனேவும், அண்ணே ஒன்றும் கவலைப்படாதீங்க, அண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி, என்னடா சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே, ஆமாண்ணா வாங்க வீட்டுக்கு வாங்க, அண்ணி வந்துட்டாங்க, மீனா அண்ணி வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும்ல, அப்படியேவும் ரொம்ப சந்தோஷத்தில் முத்து வீட்டுக்கு வர்றாப்புல. வீட்டுக்கு வந்தவுடனே மீனாவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே மீனா வந்து டைனிங் டேபிளில் தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே முத்துக்கு வந்து அப்போ தான் உசுரே வந்தது மாதிரி அவர் பார்க்குறாரு. பார்க்கும் போல் பிஜிஎம் ஒன்று போடுறாங்க. போட்ட உடனே மீனா வந்து முத்துவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போல் முத்து வேகமாக போய் மீனாவை கட்டிப்பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் மீனா என்னை விட்டுட்டு போனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மீனாவால் என்ன பதிலும் ஒன்றும் சொல்ல முடியலை. அதனால் மீனா என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க. முத்து தான் பேசிக்கிட்டே அழுதுகிட்டே பேசுகிறாரு. எங்கே போனேன், ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படிங்க. இல்லை எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு, அதனால் நான் பக்கத்து வீட்டுக்கார அக்கா கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்க, சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு துணையாக போனேன். அப்போ ஃபோன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு, ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதனால் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எவ்வளோ பயந்து போனேன்னு தெரியுமா, நீ ஏன் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போன, ஏற்கனவே நம்மளுக்கு பிரச்சனை நடந்ததில்ல, அதனால தான் நீ சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டியோ, நீ காணாமல் போயிட்ட அப்படி இப்படின்னு இங்கே உள்ளவங்க எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. சொல்லி அழுகுறாரு. உடனேவும் விஜயா வந்துக்கிட்டு, இதெல்லாம் போதும், நீ நிப்பாட்டு, நான் உன்னால் சாப்பாடு இங்கே சாப்பிட்றதுக்கு கூட முடியாமல் நாங்கள் உக்காந்து வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், எங்கே தான் போய் தொலைஞ்ச நீ அப்படின்னு விஜயா சத்தம் போடுறாங்க. உடனே முத்துவுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்த உடனே, இப்போ சாப்பாட்டு தான் உங்களுக்கு முக்கியமா, இவ எங்கே போனால் என்ன ஏது அதெல்லாம் கேட்க மாட்டேங்களான்னு. இவ எங்கே போனால் எங்களுக்கு என்ன, காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் தொலைய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. முத்துவுக்கு கோவம் வருது. உடனேவும் மீனாவும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. முத்துவை கூப்பிட்டுட்டு மாடிக்கு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. போனோடனே முத்து பேசுகிறாரு, மீனா என்னை விட்டுட்டு போயிடாத, இந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமலும் போயிடாத, எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிறலாம், நீ வெளியில் மட்டும் இந்த மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு போயிடாத, நான் எங்கெங்கெல்லாம் போய் தேடினேன்னு தெரியுமா, உன் தம்பிலாம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தேன், நானுமே உன்னைய காணொன்று போய் கொடுக்கலான்ட்டு தான் போனேன், அங்கே வந்துட்டு என்னையா உன் தம்பி அப்படி கண்ணாப்புனான்னு பேசிட்டியான் வேற, நான் அப்புறம் யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ட்டு நான் நாயா பேயா அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன், ஏன் மீனா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக அழுதுகிட்டேவும் மீனாக்கிட்ட பேசுகிறாரு. மீனா ரொம்ப அப்பம்போல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு முத்து மேலே ரொம்ப லவ் ஸ்டார்ட் ஆகிடுது. உடனேவும் மீனா வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க நான் வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு தான் கோயிலுக்கு போனேன், இனிமேல் அப்படி போக மாட்டேன் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு முத்துவை கூப்பிட்டுட்டு கீழே வர்றாங்க. வந்தவுடனே அண்ணாமலைக்கு மாத்திரை மருந்தை கொடுத்துட்டு உடனேவும் மாமா சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அண்ணாமலைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அப்பம் போல் ஸ்ருதி ரவி எல்லோரும் வர்றாங்க. வந்தவுடனே மனோஜும் ரோஹிணியும் வந்துட்டு, என்ன வந்தாச்சா, அப்போ டிஃபனை வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே முத்துவுக்கு கோவம் வந்துடுது. எப்படி இவ்வளோ நேரம் காணாமல் போயிருக்கிறாங்களே வச்சுருக்காங்களே, அது எதுவுமே கேட்காம வந்த உடனே சாப்பாடு என்ன சமையல் செய்கிறதுக்கு மட்டும்தான் மீனாவா அவங்களுக்கு, அவள் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரியா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொன்னோடனே உடனே மனோஜ், டேய் நான் ஒரு பிஸ்னஸ் மேனு, நீ ஃபஸ்ட்டு மாதிரிலாம் என்னை இப்படி பேசிக்கிட்டு தெரியக்கூடாது பார்த்துக்கோ, நான் ஒரு பிஸ்னஸ் மேனு, நான் நிறையா பேரை டீல் பண்ணிவிட்டு வரணும், நான் உங்களை மாதிரி வேலைலாம் கிடையாது, என் ஜாப் வந்து இருக்கிறதுலே பெரிய ஜாப்பே என்னோடது தான், நான் எவ்வளோ கஸ்டமர் பிடிக்கணும்னு தெரியுமா, உங்களுக்கு என்ன, நீங்கள் பிசான்ட்டு போனேன்னா நீ போனால் வேலை, இல்லைன்னா காசு, இல்லைன்னா கிடையாது, எனக்கு அப்படி கிடையாது, என் பிஸ்னஸ்ஸு பெரிய டெவலப் பண்ணணும், அதுக்கு கரெக்டான டயத்தில் சாப்பிட்ணும் தூங்கணும்,
நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு தெரியாத அப்படின்னு சொல்லியும் முத்துவுக்கு கோவம் வருது. கோவம் வந்தோடனே உடனே விஜயா வந்து அவன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அவன் என்ன தப்பு செஞ்சான், அவன் கரெக்டாக தான் பேசினியான், நீ முதல்ல அவன் பொண்டாட்டி போய் சமையல் செஞ்சுட்டு இது பண்ண, இப்போ தான் வந்துட்டால, முதல்ல போய் சாப்பாடு செய்ய சொல்லு, செஞ்சுட்டு வர்றவங்க எல்லாருக்கும் முதல்ல சமையல் செஞ்சு போட சொல்லு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. ஆனால் விஜயா சொன்ன உடனே மீனா வந்து ஆனால் ஆல்ரெடி போய் அண்ணாமலைக்கு சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு என்ன எங்கே போனாங்களாம் அப்படிங்க, எங்கேயோ கோயிலுக்கு போய் தொலைஞ்சாலாமா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. உடனேவும் முத்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப சலிச்சுக்கிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். முத்துவுக்கு கோபம் வருது. என்ன ஒருத்தவங்க வீட்டில் இருந்து காணாமல் போயிருக்கிறாங்க, அவங்கள பற்றி எதுவுமே இது பண்ணாமல் இவங்க பாட்டில் இவங்க சாப்பாட்டுக்கு மட்டும்தான், வீட்டில் வேலைக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நீங்கள்லாம் சமையல் செஞ்சீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, அப்புறம் என்னத்துக்கு இப்போ முத்து மீனா வந்தோடனே மறுபடியும் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு முத்து. கேட்ட உடனே ரோஹிணி வந்து நான் நல்லா தான் செஞ்சேன், மனோஜ் நல்லா தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கும். ஆமாம், ரோஹிணி ரொம்ப நல்லா தான் செஞ்சா, நான் உன் பொண்டாட்டி விட என் பொண்டாட்டி நல்லா தான்டா செய்கிறேன், அப்போ டெய்லி நீயே சமையல் செய்ய சொல்ல வேண்டியதானே, செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்குன்னு, கிச்சனில் வேணால் நீங்கள் போய் ஆளாளுக்கு என்னென்ன வேணுமோ செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க, இனிமேல் என் பொண்டாட்டி செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே விஜயா வந்துட்டு ஆமாண்டா, என்ன இப்போ ரூமுமே ஆளுக்கு ஒரு வாரத்தில் ரூமு மாற்றிக்கோங்க, மறுபடியும் இப்போ கிச்சனே ஆளுக்கு ஒரு வாரம் மாற்றிக்கோங்க, இன்னும் அதையும் ஒன்று தான் குறையா இருந்தது, அதையும் நீங்கள் தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. என்ன ரோஹிணி எவ்வளோ பெரிய வீட்டிலேருந்து வந்த பொண்ணு தெரியுமா, ஏசி இல்லாமல் அவளால் எப்படி தூங்க முடியும், அவள் எப்படியாப்பட்டன்னு உங்களை மாதிரி என்ன தெருவில் தூங்குறதுக்கெல்லாம் வந்தால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பேசுகிறாங்க. பேசுகிற உடனே முத்துவுக்கு கோவம் வந்துடுது. ஆமாம், இவங்க வந்துட்டு ஏசிலேயே படுத்து தூங்கினவங்க தான், மலேசியாவிலேருந்து அப்பா வருவாருன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய, எங்கே மலேசியாவிலேருந்து அவங்க அப்பா வந்தார், அப்பான்ற கேரக்டர் இருக்காரா என்னன்னே தெரியல, அவங்க மாமான்னு சொல்லிட்டு யாரோ வந்தார், அவர் என்ன ஆச்சுன்னே தெரியல, இவங்க வீட்டிலேருந்து யார் வர்றது யார் போகிறது எதுவுமே தெரியல, இருந்தாலும் மலேசியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பில்டப் காட்டுறாங்க, அவங்க மட்டும் உயர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன், நான் இது என்ன கதைன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு முத்து பேசுகிறாரு. எல்லாம் நீ பார்ப்ப, நீ போ அங்கிட்டு போய் முதல்ல உக்காரு, சும்மா ஏதாவது பேசியிருக்காங்கன்னா அண்ணாமலை வந்துட்டு சொல்கிறாரு.